தந்தை ஸ்டான் சாமி அவர்களுடைய 5ஆம் ஆண்டு வீர வணக்க நிகழ்வில் இங்கே கலந்து கொண்டு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு, அதே போன்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பங்கு தந்தை முனைவர் ஆரிக்கசாமி அவர்களுக்கும் பிஜி தந்தை அவர்களுக்கும், அற்புதமாக இங்கே கருத்தை எடுத்து வைத்திருக்கக்கூடிய அருட்தந்தை சந்தானம் வழக்கறிஞர் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருட்தந்தையர்களுக்கும் அருட் சகோதரிகளுக்கும் மற்றும் மனித உரிமை தளத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் விரகாலூருடைய பொதுமக்களுக்கும் வணக்கம். விரகாலூரில் நாம் இது 5வது ஆண்டாக இங்கே நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு நாம் நினைவேந்தல் கூட்டம் நடத்திய பொழுது ஒரு நினைவு ஸ்தூபியை வைத்திருந்தோம். நினைவு ஸ்தூபியை வைத்து நாம் அதற்கு மலரஞ்சலி செலுத்தினோம், வீர வணக்கத்தை செலுத்தினோம். இந்த ஆண்டு நாம் சிலைக்கு மாலையிட்டிருக்கிறோம். அது முதலாக மாலையிட்டவர் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள். அவர் இந்த சிலைக்கு மாலையிட்டு வீர வணக்கத்தை முதல் முறையாக செலுத்தியிருக்கின்றார். அவருக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். ஏற்கனவே வீர வணக்கம் செலுத்துவதற்காக தமிழக மண்ணிலிருந்து அனைத்து தலைவர்களும் இந்த மண்ணிற்கு வந்திருக்கின்றார்கள், விரகாலூருக்கு வந்திருக்கின்றார்கள். சென்ற ஆண்டில் நாம் இந்த சிலையை திறக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமா அவர்கள் திறந்து வைத்தார்கள். அவரோடு சேர்ந்து சகோதரி கனிமொழி அவர்கள் அங்கே இருந்தார்கள். அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் இருந்தார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் இருந்தார். அதே போன்று அனைத்து கட்சியுடைய தலைவர்களும் இருந்தார்கள். ஒரு மதசார்பற்ற தலைமையில் பார்ப்பதற்காக கும்பகோணத்தில் இருந்து இங்கே குடில் சாமியார் இருந்தார். அதே போன்று இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த மண்ணில் வீராஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் வீராஞ்சலி செலுத்தியதை நாம் பெருமையாக கருதுகிறோம். ஸ்டான் சாமி அவர்கள் பதவியினுடைய பக்கத்தை நோக்கி செல்லவில்லை. அவர் படித்தவர் லோயலா கல்லூரி போன்ற ஒரு கல்லூரியிலே அவர் ஒரு நபராக இருந்திருக்கலாம். ஆனால் அதை விரும்பவில்லை. சமூக பணியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தார். மக்களை நேசித்தார். அவர் அதிகாரம் பக்கம் செல்லவில்லை. அதிகாரத்தால் யார் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்கள் பக்கம் நின்றார். அவர் புகழை விரும்பவில்லை, அவர் நீதியை விரும்பினார். அவர் ஆயுதம் ஏந்தவில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றினார், அதை தூக்கி பிடித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பழங்குடி மக்களுக்காக பேசும் என்று சொன்னார். அது சமத்துவம், ஜனநாயகம், சுதந்திரத்தை தந்திருக்கிறது, அது எம் மக்களுக்கு பேசும் என்று அவர் சொன்னார். அதன் அடிப்படையில் வாழ்ந்து காட்டினார். இன்று நாம் நடத்திய திருப்பதியிலே நம்முடைய தூய வளனார்கலையுடைய அறிவர் தந்தை அவர்கள் சொன்னார். அவர் சொல்லும் பொழுது வார்த்தை சொன்னார், தந்தை ஸ்டான் சாமி அவர்கள் இயேசுவை போன்று வாழ்ந்தார் என்று சொன்னார். இயேசுவை போல் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அவர் இயேசுவாகவே வாழ்ந்தார் என்று சொன்னார். அதுபோன்று அவருடைய பாடுகள், அவர் சிறைக்கு சென்ற பொழுது அவருக்கு ஒரு கை நடுக்க நோய் இருக்கிறது. 84 வயதிலே அவரை கைது செய்கிறார்கள். அவரை கைது செய்து சிறையிலே அடைக்கிறார்கள். அப்பொழுது அவருக்கு ஒரு சின்ன குவளைத்தான் கேட்கிறார்கள். அந்த குவளையை கூட கொடுப்பதற்கு அன்றைய அரசு என்பது அதை தடுத்தது என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நபர் சிறையிலேயே இறந்தார். அதனால் மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் சொல்லியது அது ஒரு கொலை என்று சொல்லியது. சிறையிலே நடந்த ஒரு கொலை என்று சொன்னார்கள். இன்றைய தினம் நாம் இங்கே விரகாலில் நடத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் விரகாலில் நடத்தக்கூடிய இதே நிகழ்வு உலகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வெவ்வேறு பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துடைய வெவ்வேறு பகுதிகளில் எங்கெல்லாம் மனித உரிமை சிந்தனையாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூடி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டான் சாமி இறந்த பொழுது ஐநா சபை சொல்லியது இந்தியாவினுடைய ஒரு கருப்பாக அந்த தினத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அது ஐநா சபை பேசியது. ஐநா சபையும் கண்டித்தது அவருடைய மரணத்தை.
அதனால் அவருக்கு நியாயம் கேட்டு இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஆட்சி மாற்றங்கள் வந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆட்சி மாற்றத்தில் நமக்கு பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று நம்புகிறோம். அதிலும் குறிப்பாக எந்த சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டாரோ, UAPA என்று கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாரோ, அது இந்திய அளவில் எதிர்ப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை தமிழக அரசும் எதிர்ப்பு இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். தமிழக அரசுக்கு அதை சொல்லக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் தான் நம்முடைய சட்டமன்ற பேரவை தலைவர்கள். எவ்வளவு பக்குவமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு பக்குவமாக சொல்ல முடியும். சென்ற ஆண்டு சிலை வெடிக்கும் பொழுது திரு திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள், நான் ஸ்டான்சாமி அவர்களுக்கு ஆளுயர சிலையாக இருக்கும் என்று கருதினேன், அது ஒரு வெண்கல சிலையாக இருக்கும் என்று கருதினேன். ஆனால் அந்த சிலை இது போன்று ஒரு சின்ன மார்பளவு சிலைத்தான் வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் அடுத்து நீங்கள் அது ஆளுயர சிலை வைக்க வேண்டும் அந்த மாமனிதருக்கு என்று சொன்னார். இப்பொழுது நாங்கள் நினைக்கிறோம், அந்த ஆளுரை சிலை அவர் படித்த திருச்சி வளனார் கல்லூரிக்கு அருகே, அந்த திருச்சி மேற்கு தொகுதி, அதுக்கு அந்த தொகுதி அருகிலேயே அங்கே அவருக்கு ஒரு ஆள் உயர வெண்கல சிலை வைத்தால் தமிழகம் முழுவதும் இருந்து அங்கே கூடுவதற்கும் பேசுவதற்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கும். அதை தமிழக அரசு செய்து தரும் என்றால் அதை பெருமையாக நாங்கள் கருதுவோம் என்று நினைக்கிறோம். அதே போன்று பங்குத்தந்தை அவர்கள் சொன்னார்கள், இங்கே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வர முடியுமா என்று. அவர் கட்டாயம் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் அவருடைய சாம்பல் இங்கே தமிழகத்திற்கு வந்த பொழுது, சென்னை லவக்கல்லில் இருக்கும் பொழுது முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். அதே போன்று மதுரையிலே அங்கே இருந்த செல்லூர் அமைச்சர் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். கட்சி பாகுபாடற்று அஞ்சலி செலுத்தியவர்கள். அதனால் இங்கே இந்த சிலைக்கு முன்பும் அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்றால் தமிழகம் முழுவதும் ஸ்டான்சாமியுடைய தியாகம் தெரியும். ஸ்டான்சாமியுடைய தியாகத்திற்கு இந்த அரசு அதற்கு மதிப்பு கொடுக்கிறது என்று தெரியும், அதற்கு ஒரு மரியாதை கொடுக்கிறார்கள் என்று தெரியும். அதை நாம் செய்தோம் என்றால் பெருமையாக இருக்கும் என்று சொல்லி, நம்முடைய பேரவைத் தலைவர் நாங்க பேசுறதுக்கு முன்னாடியே சொன்னாரு, நான் 7:30 மணிக்கு போகணும், நீங்க கொஞ்சம் குறைவா பேசிக்கிட்டு முடித்துக்கொண்டா சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார். அவருடைய கருத்துக்கு நான் மதிப்பு இருக்கிறேன். அநியாயங்களை கண்டு மௌன சாட்சிகளாக இல்லாமல் இருந்தவர் ஸ்டான்சாமி அவர்கள். அநியாயங்களை கண்டு கொப்பளித்தவர் ஸ்டான்சாமி அவர்கள். அவரை கடைசி நேரத்தில் கூட, அவர் சிறையில் இருக்கும் பொழுது கூட ஒரு அருட்தந்தை கேட்கிறார், அவரை பார்க்க செல்கிறார். அப்பொழுது அருட்தந்தையிடம் சொல்கிறார், எனக்கு ஒரு பேண்ட் வேணும், எனக்கு ஒரு சட்டை வேணும், இந்த அளவில் வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது போன அருட்தந்தை கேட்கிறார், ஸ்டான்சாமி நீங்க இப்படி எல்லாம் ஒரு அளவோடு ஒரு சட்டை கேட்க மாட்டீங்களா, நீங்க அளவோடு ஒரு பேண்ட் கேட்க மாட்டீங்களா, ஏன் இப்படி எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சிறையில் இருந்து சொல்கிறார். அப்படி அவர் சொல்லிய அந்த ஆடைகள் எதற்காக என்றால், கிறிஸ்துமஸ் விழா வந்தது. அந்த கிறிஸ்துமஸ் விழாவின் நேரத்தில் அந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்று அவரோடு இருந்த சக கைதிகளுக்கு, அவரோடு இருந்து பணி செய்த அவருக்கு உதவிய அந்த பெருமக்களுக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று சாவதற்கு முன்னாடி கூட, இறப்பதற்கு முன்னாடி கூட சேவை செய்து மதித்த ஒரு மாமனிதன். அந்த மாமனிதனை உலகம் பாராட்டுகிறது, தமிழகம் பாராட்டுகிறது, இந்த மண்ணும் அவரை பாராட்டுகிறது என்று சொல்லி, அதோடு மட்டுமல்லாமல் அவர் வாழ்நாள் முழுவதும் இங்கே அவர் செய்ததற்காக நாம் பாராட்டுகிறோம். குறிப்பாக ஓரியூரில் அங்கே தியாகத்தினுடைய ஒரு செம்மண்ணை பார்க்கிறோம், விரகாலூரில் சமூக நீதியினுடைய விதைமண்ணை பார்க்கிறோம். இந்த 2 மண்ணும் இங்கே உலகிற்கு கொடுத்தவர்கள் இயேசு சபையினர். அந்த இயேசு சபையினரையும் நாங்கள் பாராட்டுகிறோம், இந்த அரசையும் பாராட்டுகிறோம். குறிப்பாக இங்கே பேரவைத் தலைவர்கள் எந்தவித சுணக்கமும் இல்லாமல், நான் என் மண்ணுக்கு வருகிறேன், என் மண்ணின் மைந்தனை பார்க்க வருகிறேன் என்று சொல்லி வந்தாரே, அவரை நெஞ்சார மனதார நாம் பெரிய கரோலி எழுப்பி அவரை பாராட்டுவோம். ஐயா வாழ்த்துக்கள் ஐயா.